தே போதுண்டா தர்மா. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளைய சாதாரணமா சொல்லிட்டு இருந்தீங்களா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவன் யோசிக்காம ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா இப்ப பிரில்லியண்டா யோசிச்சு இந்த வீட்டையே வெளிச்சமா மாத்த போறான் பாருங்க. இன் ஷார்ட், அப்படியே என்ன மாதிரி இருக்கான் புத்திசாலியா. போங்க போங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரமா முடிடா. போங்க போங்க, நிக்காதீங்க, கரண்ட் வந்துரும். ஏய் தங்கமே, நீ என்னமா பண்றீங்க? அச்சோ, மருதாணி முழுசா வைக்கலையா? சரி பரவாயில்ல, நீ என்ன பண்றனா மருதாணி கலையாம பாத்துக்கோ. ஒரு வேலை பண்ணு, நீ போய் பத்திரமா ஒரு இடத்துல போய் உட்காரு போ. இங்க பாரு, கையில இருக்கிற மருதாணி கலையவே கூடாது, சரியா? இந்தா, நான் கூட வரவா? இல்ல வேண்டாம் மாமி, நானே போறேன். சரி நீ மெதுவா போ. போமா, மருதாணி கலைய கூடாது. ஏ தர்மா, ஃபியூஸ போட்டுட்டே இல்லையாடா? என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? இந்த நேரம் பார்த்து என் கண்ணு வேற ரொம்ப எரியுது. வாஷ் பேஷன் வேற எங்க போச்சுன்னே தெரியல. நீங்க அழறீங்களா? சொல்லுங்க, நீங்க உங்க கண்ணீரை மறைக்க முயற்சி பண்றீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்னமோ இங்க இருட்டுல என் வேலை எதுவும் நடக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க மூன் லைட்டிங்க விட நல்ல எஃபெக்ட் வந்துருச்சு. ஆனா என்னோட பேக் எங்க? அந்த பாக்ஸ் மட்டும் யார் கைக்காவது கிடைச்சதுன்னா அந்த சிவா அழியறதுக்கு முன்னாடி முதல்ல நான் அழிஞ்சிடுவேன். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? டாக்டர் சிவா அழிஞ்சு போயிடுவாரு. எனக்கு என்னமோ நான் பேசினது உன் மண்டைய ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் என்ன சொல்லலையோ அது உன்னோட மண்டையில ரிப்பீட் மோட்ல போய்கிட்டே இருக்கு. டாக்டர் சிவா எங்க இருக்காரு? என்ன எதுக்கு கேக்குறேன்? டாக்டர் சிவா இப்போ எங்கன்னு கேட்டேன். நான் இவ்ளோ நேரமா தேடிட்டு இருக்கேன், அவரு எங்கேயுமே இல்ல. நீங்க அவரை என்ன பண்ணீங்க? நீ உன்னோட வார்த்தை அளந்து பேச. நீ யார் மேல பழி போடுறன்னு தெரியுமா? யார் மேல பழி போடணுமோ அவங்கள தான் கேக்குறேன். குற்றம் செய்யற பழக்கம் இருக்கிறவங்கள தான் கேக்குறேன். என்னோட மண்டைக்குள்ள நீங்க சொன்னதெல்லாம் ரிப்பீட் மோட்ல ஒன்னும் கேட்கல. ஆனா உங்களோட மண்டைக்குள்ள சதி திட்டம்லாம் ரிப்பீட் மோட்ல தான் போயிட்டே இருக்கு. என் காதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் காதுல எனக்கு விழுந்தது நீங்க சொன்னதுதான். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? டாக்டர் சிவாவை அழிக்கிறத பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? சக்தி சக்தி சக்தி. நீ இருக்கியே ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுற. என்னால அப்படி எப்படி செய்ய முடியும்? நான் சிவாவோட சித்தியாச்சே. உனக்கு தான் தெரியும்ல, அவனுக்கு நான் ஒரு அம்மா மாதிரி. உங்களோட இந்த நாடகத்தை நிறுத்துங்க.
உங்க உண்மையான முகத்தை நான் பார்த்துட்டேன். இந்த முறை நான் அந்த சிவாவை அடிக்க போற அடியில இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் அவனை காப்பாத்த முடியாது. உங்களோட முகத்தை இனிமே தெர போட்டு மறைக்க முடியாது. சொல்லுங்க, டாக்டர் சிவா எங்க? நீங்க அவரை என்ன பண்ணீங்க? என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு பயமா இருக்கு? எனக்கு எதுவும் சரியா படல. முதல்ல அந்த ரஞ்சன் வந்து என்னென்னமோ பேசிட்டு போனான். இப்ப அந்த மந்திரா ஆண்டி. எனக்கு ஏன் இப்படி தோணுது? அதாவது டாக்டர் சிவா ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கிற மாதிரி தோணுது. டாக்டர் சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? வெளியே போயிடுச்சு உன்னோட பாடி கார்டோட பாடி. இப்ப என்ன பண்ணுவ சக்தி? நாளைக்கு நீ பாதி பொண்டாட்டியோட மச்சினி மட்டும் இல்ல, முழுசா பொண்டாட்டி ஆயிடுவ. இந்த சிவா எங்க? அதோட இந்த ரஞ்சனும் எங்க? ஒருவேளை அந்த சக்தி சொன்னது உண்மையா என்ன? ஒருவேளை ரஞ்சன் சிவாவை ஏதாவது செய்யறானா என்ன? ரஞ்சன், நீ மட்டும் சிவாவை ஏதாவது செஞ்சன்னு வெய்ய, அதுக்கப்புறம் என்னை விட மோசமானவ எவ்வளவு இருக்க மாட்டான். எவ்வளோ தைரியம் தான் என் சக்தி மேல கை வச்சிருப்ப. இது நீ என்ன அடிச்சதுக்குடா. என்ன தூக்கி போட்டு அடிச்சல்ல, இப்போ உன்னோட டர்ன் டாக்டர். எனக்கும் சக்திக்கும் நடுவுல வந்திருக்க. இது என்ன அவமானப்படுத்தினதுக்கு. முதல்ல நீங்க போங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸை பார்க்கணும்ல. முதல்ல நீங்க போங்க, இல்ல நான் யாரை பார்க்கறேனோ அவன் பேஷண்ட் ஆயிட போறான். அறிவு கட்டவளே, அவன் கண்ணுல கண்ணீரை பார்த்ததும் தொடைக்க போயிட்டியா? நீ திருந்தவே மாட்டியா? நீ என்ன மதர் தெரசாவா? மறந்துட்டியா அவன் உன் மனசை எப்படி உடைச்சான்? அன்னைக்கு உன்னை எப்படி அவன் தப்பு தப்பா பேசினான்? எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? எனக்கு இனிமே போன் கூட பண்ணாதேன்னு சொன்னான். நான் உங்ககிட்ட காதல. உங்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்ய மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒண்ணுதான் தெரியும், காதலிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது. பணக்கார பசங்களை உங்களுடைய பேச்சுல மயக்கி அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் செட். இங்க பாரு, நான் உனக்கு கடைசி முறை சொல்றேன், ஃபைனல் வார்னிங் தரேன். அதோட உன் போன்ல இருந்து என்னுடைய நம்பர், அப்புறம் உன் மனசுல இருந்து என்ன எடுத்துடு. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவனோட கண்ணீரை துடைக்க போயிட்ட. அறிவு கட்டவளே, நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ. இன்னைக்கு உனக்கு தாண்டி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உன் வருங்கால புருஷன், உன் புகுந்த வீட்டுக்காரவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. யாராவது பார்த்தாங்கன்னா கூடி முழுகி போயிரும். புரிஞ்சுதா? ஏதாவது தப்பா நடந்ததுன்னா அவனை விடு, எங்க எல்லார் கண்ணுல இருந்து கண்ணீரை துடைக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? இன் ஷார்ட், இனிமே நீ ரஞ்சனை மட்டும்தான் பார்க்கணும். புரிஞ்சுதா? கிரீஷ், நீ எங்க போட? கிரீஷ், பாக்ஸ் கிடைச்சதா? கிடைக்கல மாம், நான் தேடிட்டு இருக்கேன். கிரீஷ்,
நான் தான் உன்கிட்ட அத கவனமா பாத்துக்கோன்னு சொன்னல. மாம், வெங்காயத்தை வெட்ட சொன்னதும் நீங்க தான். இவ்ளோ வேலையோ என்னால ஒரே நேரத்துல செய்ய முடியாது மாம். அப்படியா? அப்போ இவ்ளோ விளையாட்ட நான் மட்டும் தனியா விளையாடிக்கிட்டு இருக்கேனே, அது என்ன? ஒரு பக்கம் ரஞ்சன், ஒரு பக்கம் நந்து, ஒரு பக்கம் நீ, அப்புறம் அந்த சிவா சக்தி. பத்தாததுக்கு அந்த மருந்து, அந்த பாக்ஸ். இங்க நான் 8 கையோட சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னால 2 வேலையை கூட ஒண்ணா பார்க்க முடியல. மாம் ப்ளீஸ் ரிலாக்ஸ். நான் தேடிட்டு இருக்கேன், கிடைச்சிடும். அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியும்ல, அதனால என்ன ஆகும்னு தெரியும்ல. நான் அத உன்னை கவனமா பாத்துக்கோன்னு சொன்னேன். ஏன்னா அது மேல இருந்து கண்ணு விலகினா இங்க பெரிய விபத்தே நடக்கும்னு சொன்னேன். சரி, போய் தேடு. இல்லனா நான் தேடுறேன் மாம். நான் தேடி பார்க்கறேன். இந்த சிவா வேற எங்க போனான்னு தெரியல. பத்தாததுக்கு அந்த பாக்ஸ் வேற காணோம். ஒருவேளை அந்த பாக்ஸ் மட்டும் யார் கைக்காவது கிடைச்சதுன்னா என்ன ஆகுமோ தெரியல. இந்த மந்திராவுக்கு தான் பெரிய புத்திசாலின்னு நினைப்பு. ஆனா இன்னைக்கு இவள ஒரு வழி பண்ண போறேன். அப்படி இந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்கு? ஏன் அம்மாவும் பையனும் இப்படி காவல் காத்துட்டு இருக்காங்க? கண்டிப்பா இந்த பாக்ஸ்ல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஒருவேளை மந்திராவோட பாக்ஸ மாயமாக்கணும்னா நான் இந்த பாக்ஸ கண்டிப்பா திறந்து பார்த்தே ஆகும். இத பார்த்தா தெரிஞ்சிடும் இவ ஏன் என் நந்துவை தேடிக்கிட்டு இருந்தான்னு. பாக்ஸ் அட, அந்த பாக்ஸ் எங்க தான் போயிருக்கோம்? அத நான் எங்க போய் தேடுவேன்? டாக்டர் சிவா, டாக்டர் சிவா எங்க இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சத்தம் அது? மாம் எங்க போறாங்க? பார்க்கலாம். அட பத்மா, ஆ, மீனா, வா 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 வா. எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். இல்ல, நான் ரகுநாத் சார பார்த்தேன். அப்படியா? நீயும் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆஹா. அது சரி, நந்துவும் வந்திருக்கானா? வந்திருக்கானே. அவன் அவன் அங்கதான் எங்கேயாவது இருப்பான். ஆ. இதை திறக்க வேற ஏதாவது இடத்தை தேடி ஆகணும். கடவுளே, கடவுளே, ப்ளீஸ் ஏதாவது அதிசயத்தை செய்யுங்க. நீங்க தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க. டாக்டர் சிவா என்கிட்ட வந்து சேர்ந்துடணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீ நினைத்தது நடக்கும். நிறுத்துங்க.
அவனை வெளியேடுங்க. அம்மா. அடப்பாவி. ஐயோ மாமா. மாமா ஏடா அடிக்க முன்னாடி தெரியுங்கடா இது. மாமா மாமா பாத்து பாத்து. என்னை விடுறா. ஐயோ என்னாச்சு மாமா, நீங்க ஓகே தானே? எந்த விஷயத்துக்குடா என்னை இப்படி பழி வாங்கின நீயே? ஐயோ சாரி மாமா, நான் சிவா நினைச்சேன். ஏன்டா உள்ள கத்துற, என்னடா பேர் சொல்லி கூப்பிட்டதே காது கேட்கலையாடா? ஐயோ நான் சிவா தான் கத்துறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமா. நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? ஐயோ ரூம்ல சிவா தானே இருந்தான். நான் தான் பார்த்தனே, அவன் தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தான். டேய் லூசு பயல, அந்த ஜூஸை நான் தாடா குடிச்சேன். லைட்டே ஆஃப் ஆச்சு. அட இந்த லைட் என்னாச்சு? கூட உனக்கும் உன் மச்சானுக்கும் இப்படி திருடுறத தவிர வேற எதுவும் தெரியாதா? சாரி, பஜ்ஜி ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டேன், வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணு எடுக்க போற வீட்ல இப்படி ஃப்ரீயா முழுங்குனா இப்படிதான் ஆகும். சாரிப்பா. உனக்கு மருந்து கொடுத்து அனுப்புறேன் இரு. ஐயோ ஐயோ என் அக்காவோட தலையை எடுத்து உங்களை போய் கல்யாணம் பண்ணிட்டா பாருங்க. எல்லா காரியத்துக்கு எடுத்துட்டீங்க. நான் எப்படி எல்லாம் பிளான் பண்ண தெரியுமா? இந்நேரத்துக்கு அந்த டாக்டர் கதையவே முடிச்சிருப்பேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிவாவை பத்தி நீ அப்படி யோசிப்ப? உன்னை நான் கொஞ்சம் டீல்ல விட்டாலும் விட்ட, நீ ரொம்ப ஓவரா பறக்க ஆரம்பிச்சிட்ட. நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க இந்த மாமனும் மச்சானும். சிவாக்கு மட்டும் உங்க 2 பேரால ஒரு கீறல் ஏற்பட்டா கூட என்னை விட மோசமானவ எவ்வளவு இருந்ததும் இல்ல, இருக்கவும் மாட்டா. இவ என்ன அடிச்சது சரியில்லை. இது வரைக்கும் நான் கைய காலதான் உடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இந்த மந்திராவால சிவா அவனோட உயிரையே இழக்க போறான். எங்க போனீங்க நீங்க? மேல இப்ப கீழே. இந்த மக்களுடைய மூல சர்க்கியூட்டை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால வீட்டோட சர்க்கியூட்டை சரி பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். சாரி, நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. எனக்கு முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க என்ன தனியா விட்டுட்டு எப்பவும் எங்கேயும் போக கூடாது. ப்ராமிஸ். சிவா என்னைக்கும் விட மாட்டா.
பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே. உனதருகே போதவில்லை. முடியவில்லையே அது விழுந்தால் பகலும் முடியவில்லையே உந்தரிகே. அட கடவுளே, நான் எப்படியாவது சிவாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும். இல்லைன்னா இதனால சிவாவுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த பிரச்சனையில சக்தியும் பாதிக்கப்படுற மாதிரி ஆயிடும்.